வணக்கங்க. இன்னைக்கு என்ன வொர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவி கபோர்டுக்கு பவர் பாயிண்ட் தாங்க எடுத்துக் குடுக்க வந்திருக்கோம். ஆல்ரெடி இந்த வீடு ஃபுல்லாவே எலக்ட்ரிக்கல் வொர்க் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்பப்ப தான் கூப்பிட்டு நம்மள வேலை குடுத்துட்டு இருக்காங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கபோர்ட் வொர்க் வரதுனால அப்பப்ப கார்பெண்டர் அண்ணன் எப்ப அந்த கபோர்ட ஃபிக்ஸ் பண்றாரோ அப்பதான் நம்மள கூப்பிடுறாரு. வீடு ஃபுல்லாவே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெறைய கபோர்ட் மாத்துறாங்கங்க. ஸோ அங்கங்க நம்மளுக்கு ப்ரொஃபைல் ஐட்டமே நம்ம பண்ண போறோம். டிசைன் லைட் நெறைய பண்ண போறோம். ஸோ நம்ம சேனல ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்டேட் வீடியோ நெறைய வருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீட்ல பண்ண எலக்ட்ரிக்கல் வொர்க் நெறைய இருக்கு நம்ம சேனல்ல. அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு கன்சிடர் பண்ணாம கேசிங் பண்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கபோர்டு வந்து அந்த கேசிங்கை ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிடும். அதனால பிரச்சனை கிடையாதுங்க. ஸோ நான் இன்னைக்கு இப்படி தான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு 90 மாதிரி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு பாயிண்ட் வருது அப்படின்னு சொன்னதுனால தான் நேராக கேசிங் போட்டிருக்கேன். இல்லைனா நேராக போட்டு கீழே தான் கேசிங் இழுத்துருப்பாங்க. ஸோ இந்த லைன் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கடைசியாக சொல்கிறேன். அதுவுமே வந்து ஒரு டிசைன் லைட்டுக்காக மட்டும் தான். இன்னைக்கு நம்ம 12 மாடல் பாக்ஸ் யூஸ் பண்ணிருக்கோங்க. 4 சாக்கெட்டும் 4 சுவிட்சுமே யூஸ் பண்ணியிருக்கோம். 12 மாடல் பாக்ஸ் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தாங்க யோசிச்சோம் போகுமான்னு. ஆனால் கச்சிதமாக பொருந்துருச்சு. இந்த 6 மாடல் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சாமி ரூம் கபோர்டுங்க. இதில் வந்து டிசைன் லைட் பண்ண போகிறோம், ப்ரொஃபைல் லைட் பண்ண போகிறோங்க. முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா இந்த பாயிண்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தொங்குற லைட் வரப்போகுது டிசைனா. ஸோ அதுக்கு நம்ம லைன் இழுத்து விட்டுருக்கோம். கார்பெண்டர் தான் அப்புறமா கட் பண்ணி தரேன் அப்படின்னாங்க. அதனால நம்ம வந்து ஒர்க்கை முடிச்சிட்டோங்க. ஸோ நான் இன்னைக்கு இப்படி தாங்க கேசிங் போட்டிருக்கேன். நான் பண்ண கேசிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு போயிடுங்க கண்டிப்பாக கமெண்ட்ல. நான் ஃபினிஷிங் பக்காவாக பண்ணிட்டேன். எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு. கீழே 12 மாடல் பாக்ஸுமே கரெக்டாக கச்சிதமாக பொரிஞ்சிருச்சுங்க. வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் யோசிச்சேன். பரவாயில்ல ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. பார்க்கலாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வரேங்க. பாய்.